Hello friends, welcome back to my channel angelinecreations. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஈஸியான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரியாணில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் டிக்கா பிரியாணி. சிக்கன் டிக்கா பிரியாணி நான் வந்து ஒரு 2-3 மெத்தட்ஸ்ல செய்வேன். இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே சிம்பிளான மெத்தட தான் உங்களுக்கு காட்ட போறேன். சிக்கன் டிக்கா பிரியாணின்னே நம்ம தந்தூரி அடுப்பெல்லாம் வச்சு பெரிய லெவல்ல செய்ய போறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியா இதை செய்ய போறோம். ப்ரெஷர் குக்கர்ல தான் இந்த பிரியாணி நம்ம செய்ய போறோம். அது மட்டும் இல்லை, இதோட மேரினேஷனும் வந்து நல்ல சிக்கன்ல வந்து தந்தூரி மசாலாஸ்லாம் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு சின்ன கறி பீஸ் வச்சு ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து இதுக்கு கொடுத்து செய்ய போறோம். ஸோ அதனால இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹோட்டல்ல போய் ஒரு தந்தூரி பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த பிரியாணி எப்படி செய்யுதுங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் என்னோட வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சிக்கன் டிக்கா பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம டைரெக்டாக வீடியோலேயே பார்த்துடலாம். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் ஹங்கர்ட், அதாவது தயிரை வந்து ஒரு மஸ்லின் கிளாத்தில் கட்டிட்டு அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரிப் ஆன பிறகு ட்ரையாக அந்த திக்கான தயிரை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து ரெட் கலரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதை வந்து நல்லா கையில் இப்படி ரப் பண்ணிவிட்டு போட்டோம்னா அதோட அரோமா வந்து சிக்கனில் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்கணும். மினிமம் ஒரு 1 ஹவராச்சும் ஊறணும். அப்போ தான் வந்து சிக்கனில் அந்த தயிர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இதை ஓவர் நைட் ஊற விட போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் பண்ணிவிட்டு அதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா சிக்கனையும் ஓவர்லோடாக அப்படியே போட்டுறக்கூடாது. கடாயில் கரெக்டாக ஒரு லேயர் மட்டும் அடுக்கிட்டு அது வெந்த அந்த லைட் அந்த கீழே ஸ்மோக் பேர்ன்ட் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ஒரு பக்கத்தை நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் டர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகி டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதே போல் இப்போ அடுத்த பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கியூவரில் போட்டு சிக்கனை சொருவி அவனில் பேக் பண்ணுறது ஒரு மெத்தடு. பட் இது வந்து நம்ம வீட்லேயே கடாயில் எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது ஸோ ஈஸியாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். அதே சமயத்தில் இதில் நம்ம ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறனால நம்ம வந்து ஒரு கிரில்லில் போட்டு கிரில் பண்ண சிக்கனோட டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேட்சும் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வறுத்துருந்தோம்ல அந்த சிக்கனையும் இப்போ இது உள்ளார வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அடுக்கிக்கணும். சுற்றிலும் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் அடுக்கிறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து வறுத்துட்டே இருக்கும் போதே சைடில் வந்து நீங்கள் அந்த கறி பீஸை வந்து சூடு பண்ணிக்கலாம். கோகனட்டோட ஷெல்லு போட்டு அதை வந்து நல்லா சூடு பண்ணி அது உள்ளார இந்த சார்கோல் பீஸை போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க.
இப்படி இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கப்பில் அந்த சூடு பண்ண கறி பீஸை வச்சிடணும். வச்சுட்டு அந்த கப்பை சென்டரில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான கறி பீஸ் மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றணும். நெய் ஊற்றின உடனே இந்த மாதிரி நல்லா புகையாக வரும். அப்போ வந்து நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு அதை கவர் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்து அந்த சிக்கன் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பிரியாணி செஞ்சிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கறது வந்து பிரியாணிக்கு இன்னும் நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 2 பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாய் ஜீரா எடுத்திருக்கேன். இந்த ஷாய் ஜீரா இந்த பிரியாணிக்கு மஸ்ட்டு, அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுச்சி அதோட கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். ஏன்னா வந்து 4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 4 டீஸ்பூன். அடுத்தது தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி 4 தக்காளி நல்ல நீல வாக்கில் நறுஞ்சிக்கோங்க. நல்ல ஒரு கை ஃபுல்லாக புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஸ்மாஷாக வதங்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் எப்போவும் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட அந்த மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சில்லி பவுடரோட கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரைஸ் நல்லா வெந்து வரும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 லெமனோட ஜூஸ். இந்த ரோஸ் வாட்டரும் லெமன் ஜூஸும் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல அந்த வாசனை கொடுக்கும். சால்ட் எல்லாம் செக் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த அரிசியெல்லாம் வெந்து வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன் பீசஸ், இது எல்லாத்தையும் நம்ம மேலே அப்படியே அடுக்கிட்டு வரணும். இந்த சிக்கன்லாம் ஆல்ரெடி நல்ல சாஃப்டாக டெண்டராக குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இதில் போட்டு கரெக்டாக அந்த 4 நிமிஷம் மட்டும் விட்றனால நான் வந்து மேலாக இந்த சிக்கன் பீசஸை அடுக்கிக்கிறேன். இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். நான் வந்து ரைஸை தனியாக வடித்து தம் பண்ணி போடுறது ஒரு மெத்தடு, நான் அதை வந்து அடிக்கடி செய்வேன். பட் ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக இதை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு நல்லா வந்திருந்தது. இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா தம் பிரியாணி டேஸ்ட்டே தான் கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து இதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே எடுத்தது. அவ்வளோதான், லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுக்கணும், ரொம்ப டீப்பாக சிக்கன்லாம் உள்ளே போகக்கூடாது. அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு
கரெக்டாக 4 மினிட்ஸ் விட்டுருங்க. 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். சிக்கன் டிக்கா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது திறக்கும் போது அப்படியே ஒரு தந்தூரி அந்த ஸ்மெல் நல்லா வந்தது. வீடு ஃபுல்லாக இப்போ தந்தூரி ஸ்மெல் தான் இருக்குது. எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு சிக்கன் டிக்கா பிரியாணி. அதுக்கப்புறம் இதை லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். கூட பாயில்டு எக் ரைத்தா வச்சு சிக்கன் டிக்கா பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கல்ல. இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். நிச்சயமா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணியை நீங்க செய்யும் போது குறிப்பா இந்த சிக்கன் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நடுவுல வைக்கிற அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்த உடனே உங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ்லாம் ஓடி என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா எங்க வீட்டுல அதுதான் நடந்தது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா என்ன பண்றீங்க, கமகமகமான ஏதோ வாசனை வருது, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டு ஓடியாந்தாங்க கிச்சனுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரியாணி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ அல்லது என்னோட ஜிமெயில் ஐடியிலயோ நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.